வெல்கம் டு பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து மஷ்ரூம் வந்து 65 பார்க்க போகிறோங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ முதல்ல வந்து நான் மஷ்ரூம் எடுத்துருக்கேங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்க போகிறேங்க. 1 ஸ்பூன் வச்சுருக்கேங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்குங்க. அடுத்தது வந்து 1 ஸ்பூன் மைதா மாவு போடுறேங்க. அடுத்தது வந்து 1 ஸ்பூன் அரிசி மாவு போடுறேங்க. அடுத்தது வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேங்க. அடுத்தது வந்து நம்ம சால்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் போடுறேங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக நான் போடுறேன், ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நான் 1 ஸ்பூன் வச்சுருக்கேங்க. அடுத்தது வந்து நம்ம கரம் மசாலா வச்சுருக்கேங்க. இது வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்க போகிறோங்க. இப்போ நம்ம இது எல்லாமே போட்டிருக்கோங்க. போட்டு நம்ம வந்து இது எல்லாமே மிங்கிள் பண்ணிக்கலாங்க. இது 10 நிமிஷம் மேலே ஊறணுங்க. அப்போ தான் வந்து அந்த காரம்லாம் வந்து அதில் நல்லா அப்படி பிடிக்கும், நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஓகேங்களா? நல்லா கலந்து விடணுங்க. அப்போது நம்மளுக்கு உப்பு காரம் ஒன்று போல் சேர்ந்துருக்கோங்க. நல்லா ஊறி இருக்கும். நான் வந்து லெமன் வந்து ஒரு 1/2 பழம் தாங்க போட்டிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டோங்க. நான் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. ஓகேங்களா? நம்ம தட்டு போட்டு மூடி வைப்போம். இன்னும் காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இந்த ஊறிடுச்சு, 10 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்களா. கொஞ்சம் எண்ணெய் ஸ்லோ பண்ணிக்கலாங்க. மறுபடியும் நம்ம பாக்ஸில் வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் எல்லாம் செஞ்சு கொடுங்க. நம்ம சின்ன பழக்கங்க விசில் எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. திருப்பி நம்ம போட போகிறோங்க. நான் சிம்மில் வச்சுக்கோங்க. தனித்தனியாக உதிரியாக போடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம பாக்ஸில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். மஷ்ரூம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக கொடுங்க. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி மசாலா பண்ணுறது பார்ப்போங்க. இதுக்கு தேவையான கிரேவி நம்ம பண்ணலாங்க. ஓகேங்களா? மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேங்க. குடமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, பூண்டு, 1 பச்சை மிளகாய், உப்பு,
டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், மிளகுத்தூள், ரெட் சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர் மாவு, ஆனியன், பூண்டு. அடுத்தது வந்து எண்ணெய். இப்போ வந்து கடாய் வச்சுருக்கோங்க, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கங்க நீங்கள் எண்ணெய். நான் வந்து ஒரு 30 கிராம் ஊற்றிருக்கேங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஏன்னா இது வந்து மஷ்ரூம் கிரேவி இல்லைங்களா, எண்ணெய் காயிட்டுங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நம்ம இப்போ ஃபாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம பூண்டு போட்டுக்கலாங்க. நான் வந்து பூண்டு வந்து ஒரு 6 பல் எடுத்து வச்சுருக்கேங்க. கட் பண்ணி சிறுசாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ரொம்ப போட வேண்டாம், ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேறு போட்டுருக்கோங்க. நான் மஷ்ரூம்லேயும் போட்டிருக்கேங்க, இதுலேயும் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேங்க. நல்லா வதங்கட்டுங்க. வாசனை வந்தோன்னே நம்ம எல்லாமே சேர்க்கலாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம வந்து கொத்தமல்லி கொஞ்சம் சேர்க்க போகிறோங்க. கொத்தமல்லி காம்போடு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அந்த ஆனியன் தாள் கிடைக்கலைங்க, அதனால் நான் இதை வந்து கொஞ்சம் காம்போடு வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேங்க. எடுத்து நம்ம அதை உரித்து வச்சுருக்கேங்க. நல்லா வதங்கணுங்க. இது கொஞ்சம் வேகட்டும். வெந்து வருதுங்க. நம்ம இப்போ குடமிளகாய் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். ஓகேங்களா? மஷ்ரூம், குடமிளகாய், அந்த ஆனியனு எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வீட்டில் இந்த பாரம்பரியமான இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. நம்ம வந்து சோயாலாம் ஜஸ்ட்டு தாங்க சேர்க்க போகிறோம், ரொம்ப நம்ம சேர்க்கல. ஓகேங்களா? அரிசி மாவெல்லாம் நேச்சுரல் ஃபுட்டு தாங்க. கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே இதில் கூட வந்து நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்க போகிறோங்க. நம்ம ஏற்கனவே மஷ்ரூமில் சேர்த்துருக்கோம். மிளகுத்தூள் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லதுங்க. செடி பிடிக்காது. ஓகேங்களா? ஜீரணம் ஆகும். அடுத்தது வந்து நம்ம ரெட் சில்லி ஏற்கனவே அதில் போட்டிருக்கேங்க. நான் அதனால் இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது காரம் அதிகமாக இருக்கும், அதனால் நான் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஓகேங்களா? நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். ஓகேங்களா? இதுக்கு தேவையானது ஏற்கனவே நம்ம மஷ்ரூம் வந்து சால்ட்டு போட்டிருக்கோங்க, அதனால் நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். தேவைன்னா போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் 1/4 ஸ்பூன் தான் போடுறேன். இது வதக்கும் போதே வாசனை வருதுங்க. நல்ல மிளகுத்தூள் எல்லாமே சேர்ந்துருக்கு. நீங்கள் பண்ணி பாருங்கள். வீக்லி 1 டைம் கொடுங்க. சண்டே டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக கொடுங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கிறோங்க. நான் சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் வச்சுருக்கேங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம வந்து கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். ஓகேங்களா?
இது கூட வந்து ஒரு ரெட் சில்லி வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு அது மாதிரி கூட கொஞ்சம் போட்டு கொடுக்கலாங்க. காரம் வேண்டான்னுட்டு நாங்கள் இந்த மாதிரி ரொம்ப காரம் வேண்டான்னுட்டு ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இன்னொரு ரெட் சில்லி சேர்த்துக்கலாங்க. அது சும்மா ஒன்றும் பாதியமாக நம்ம பவுடர் பண்ணி இது கூட ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து இந்த பாருங்கள் கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கலந்துருக்கோம். ஆக்சுவலாக நான் 1 ஸ்பூன் வச்சுருக்கேங்க. இது திக்னஸ்க்காக நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதை ஊற்றிக்கிட்டோங்க. அடுத்தது தான் நம்ம டொமேட்டோ கெச்சப் போடுறோம். ஓகேங்களா? டொமேட்டோ கெச்சப் வந்து 2 ஸ்பூன் வச்சுருக்கோங்க. நம்ம வந்து 2 ஸ்பூன் வச்சுருக்கோம் இல்லைங்களா டொமேட்டோ கெச்சப்பு, அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு எல்லாமே போட்டு வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இது கூடயே வந்துட்டு நம்ம சிம்மில் வச்சு நல்லா இது கூடயே வதக்கலாங்க. உங்களுக்கு இது வந்து ஸ்பைஸியாக இருக்குங்க. ஓகேங்களா? பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. நம்ம சிம்மில் வச்சுருக்கோங்க. ஓகேங்களா? தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம அது வந்து சிம்மில் வச்சு மூடி வைக்கலாங்க. கொஞ்சம் திக்னஸ் வரும்போது நம்ம அந்த மஷ்ரூம் இதில் மிங்கிள் பண்ணலாங்க. ஓகேங்களா? நம்ம மூடி வைக்கலாமா? ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டுங்க. நம்ம சிம்மில் வச்சுருக்கோம், அதனால தான் நான் 10 மினிட்ஸ் ஆகட்டும்னு சொன்னேன். ஓகேங்களா? ரெடி ஆகிடுச்சு பார்ப்போங்களா? 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. வா, என்ன கலர் அழகாக வருது பாருங்கள். சூப்பராக வருது. இதுக்கு மேலே வந்துட்டு நான் திருப்பி வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணுறேங்க. ஸ்மெல் நல்லா இதுங்க. அது நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணால் நல்ல ஸ்மெல் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம திருப்பி சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த இது வந்து போட போகிறோங்க. சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். நீங்கள் வெறுமே கூட சாப்பிட்லாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லதுங்க. நம்ம வீட்டில் நல்லா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. சண்டே டைமில் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. திருப்பியும் வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கேங்க. மறுபடியும் நான் வந்து சிம்மில் வைக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் டோஸ்ட்டில் வச்சு காட்டிட்டுருவேன். ஓகேங்களா? இப்போ நம்ம சிம்மி பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. பார்ப்போங்களா? வா, சூப்பர் 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 செம்ம சூப்பருங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இறக்கிடுவோம். ஆஃப் பண்ணிட்டோங்க. உங்களுக்கு கிண்டி காட்டணும் இல்லைங்களா? அதனால் நான் திருப்பி காட்டுறேங்க. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போனா அம்மா அது மேலே கார்னிஷ்காக நம்ம கொத்தமல்லி போடுறோங்க. வேணும்னா போட்டுக்கங்க, நான் கார்னிஷ்காக போட்டுட்றேங்க. இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போங்க. பாருங்கள் ரொம்ப சுடுது. வா, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே பர்ஃபெக்டாக வந்து ஹோட்டலில் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. ரொம்ப சூப்பருங்க. இந்த மஷ்ரூம் 65 மசாலா கிரேவிங்க ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுக்கு தேங்க்யூங்க.